இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டேல ஒரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. இல்லை இங்கே வந்து யாரும் ஹெல்ப்ஃபுல் இல்லாமல் ஒரு ஃபிசிக்கல் சேலஞ்சர் பர்சன் வந்து தாராளமாக நடக்கலாம். எல்லாமே ப்ராப்பராக வச்சுக்கலாம். இந்த இடத்துக்கு ஒரு கிராஸ் இங்கே பாருங்கள். ஸோ இந்த நம்பர் வந்து ஸ்டாப் ஆகிற வரைக்கும் நம்ம கிராஸ் பண்ணிக்கலாம். இது வந்து அலர்ட் மாதிரி ஒயிட்ல இருந்தால் நம்ம கிராஸ் பண்ணலாம். இது வந்து இந்த டைமுக்குள்ள கிராஸ் பண்ணிட்டோம்னா அதுக்கு பண்ணக்கூடாது. இதெல்லாம் வந்துட்டு சோலார் டிவைஸ். இதில் கிளாஸ் பில்டிங் இருக்குல்ல, ஹீட்டப் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம ப்ரொடக்டருக்காக கொடுக்குது. ஆனால் லைட்டும் கிடைக்கும். இது வந்து போர்ஸ் இருக்கும், உங்களுக்கு ஹோல்ஸாக இருக்கும். இதில் கொஞ்சம் ப்ரீகாஸ்ட் பாக்ஸ் வால்லே பார்த்தீங்கன்னா விண்டோ ஃபிக்ஸ் பண்ணியே இருக்குது. இதை அப்படியே இறக்கி வச்சுருவாங்க, இறக்கி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஓகே, அந்த பில்டிங் தான். ஓகே, நம்ம நியூ இயர் எபிசோடில் அருமையான 4வது நாள் இன்னைக்கு. செம்ம ஹாப்பியாக செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன். நான் நேற்று வீடியோ பார்த்தீங்கன்னா எண்டா வந்து செம்ம டயர்டாக முடிச்சிருப்பேன். ஏன்னா தெரியாது, எனக்கு ஃபுல் டே வந்து கம்ப்ளீட்டாக வாக் பண்ணிட்டு இருந்தோம். இன்றைக்கி வந்து இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக போகலான்னு சொல்லிட்டு நான் நல்லா தூங்கினேன், நல்லா ரெஸ்ட் எடுத்தேன். எழுந்ததே ஒரு 10 மணி தான் எழுந்திரிச்சேன். மணி இப்போ பார்த்தீங்கன்னா 12:45 அது. இப்போ தான் நம்ம கிளம்பி ஆரம்பிக்கிறோம். இன்றைக்கி நிறைய விஷயத்தை நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். இன்றைக்கி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான திங்ஸ் இருக்குது. நம்ம எப்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான திங்ஸ் தான் நம்ம கவர் பண்ணுவோம். இன்றைக்கும் நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்களை கவர் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி எண்ட் ஆஃப் த டேல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. அதை நான் இப்போ ரிவீல் பண்ண போகிறதில்ல. வீடியோ கண்டினியூவாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த எண்ட் ஆஃப் த டேல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியும். ஸோ இப்போ வந்து நேற்று ஒரு இடத்துல சாப்பிட்டோம். அந்த இடத்துல நல்லா இருந்தது ஆக்சுவலி. அங்கேயே போயிட்டு சாண்ட்விச் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. ஏன்னா நேற்று நைட் சாண்ட்விச் வந்து என் ஃப்ரெண்டு வாங்கினாப்புல ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதனால் இன்றைக்கி போய் அங்கே சாப்பிட்லான்ட்டு இருக்கேன். இந்த ஷாப் தான். இந்த இடத்துல தான் சாப்பிட்டோம் மார்னிங்கும். இன்றைக்கி இங்கே தான் சாப்பிட போவோம். குட் ஆஃப்டர்நூன். I'm good. I go for a breakfast. The sandwich. I'm looking for chicken sandwich. Yeah, this one, the spicier one. Yes. One is a big one or small one? Which is big, which is small? Yeah. இங்கே பாருங்க, இந்த வெரைட்டிஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச போடுங்க இதெல்லாம். This is small, this is big. Yeah, that's small. Small. I'll go small. How much the small? 899 plus that and 999 plus that. Oh, this 899 is 999. The $1 is the difference. Okay, I'll go with the big itself. Like cheese, lettuce, tomato. Definitely, please. Yeah, and Yes, that's the one. basic. It's grilled, right? Yeah, the chicken wings with one of those pepper on your food. Okay. Sure. ஸோ அது வந்து லெமன் சிக்கன் அங்கே இருக்கிறது. லெமன் சிக்கன். இது வந்து பிபிக்யூ சிக்கனு. இங்கே பாருங்க, அவ்வளோ இதை ஜென்டில் எடுக்கிறாங்க. கவர் க்ளோஸ் போட்டுருக்காங்க. இது வந்து கவர் வச்சு எடுக்கிறாங்க. அதை கிரில் பண்ணுறாங்க. You want fish cheese or mozzarella cheese? Pardon? Fish cheese, mozzarella or pepper jack is different. Cheese. Yeah, pepper jack for? Yes, pepper is good. Yeah. A few minutes later. ஓகே, நம்ம ஃபுட் வந்து வாங்கியாச்சு. நல்ல ஃபுட்டு. ஸோ சாண்ட்விச் தான் வாங்கியிருக்கேன். நம்ம போயிட்டு சென்ட்ரல் பார்க்கில் போயிட்டு ஒரு நல்ல லொக்கேஷனாக உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு தென் அதுக்கப்புறம் அங்கேருந்து நம்ம வந்து மெட்ரோ எடுத்து கிளம்புவோம். ஸோ ஃபஸ்ட்டே நம்ம வந்து மெட்ரோவுக்கு தான் போகிறோம். நார்த் ஈஸ்ட் மெட்ரோ ஸ்டேஷன். பட் நேற்று நம்ம போனது பார்த்திங்கன்னா டுவர்ட்ஸ் இந்த டைரெக்ஷனில் நம்ம போனோம். அந்த டைரெக்ஷனில் போனோம். அது கொஞ்சம் அந்தளவுக்கு ஓகேயான ஜோன் கிடையாது. இப்போ போகிறது ஓகே. பட் ஆனால் என்ன தெரியுங்களா, நான் வெளியே சொன்னது தான், இந்த சென்ட்ரல் பார்க்கில் செட்டில்மெண்ட் பார்த்திங்கன்னா டுவர்ட்ஸ் வந்து சவுத்து ஈஸ்ட்டு வெஸ்ட் சைட்லாம் பார்த்திங்கன்னா செட்டில்மெண்ட் நல்லாயிருக்கு. டுவர்ட்ஸ் நார்த் வர பார்த்திங்கன்னா செட்டில்மெண்ட் வந்துட்டு கொஞ்சம் இந்த லைக் பிளாக் பீப்புள், மெக்சிகன், அது மாதிரி வந்து மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸ், அது மாதிரி செட்டில்மெண்ட்ஸ் தான் இந்த பக்கம் இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த சைடு வந்து லைக் கொஞ்சம் சேஃபான இது கிடையாது. கொஞ்சம் சேஃப்னா பிரச்சனை எதுவும் இல்லை. ஆனால் லைக் பீப்புள் வந்து இப்போ அங்கே அந்த சைடு நம்ம பார்க்குற மாதிரி இங்கே பீப்புள் வந்து இருக்க மாட்டாங்க, கம்மியாக தான் இருக்காங்க. ஓகே, நம்ம போவோம். இதெல்லாம் ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் டே அன்றைக்கி நம்ம இந்த வழியாக தான் நம்ம சென்ட்ரல் பார்க்கு போனோம். அங்கே இருக்கு பாருங்கள் சென்ட்ரல் பார்க்.
ஓகே, நம்ம இதில் போயிட்டு இந்த என்ட்ரன்ஸ் கிட்ட போகலாம். இங்கே போயிட்டு அங்கே சாப்பிட்டு நான் அதுக்கு பக்கத்தில் தான் ஸ்டேஷன் இருக்கேன். ப்ரீஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. ப்ரீஸு எனக்கு இது மாதிரி ஒரு ஸ்பேஸில் தான் இருக்கணும். அதாவது அர்பன் ஸ்பேஸில் இருந்தோம் அப்படின்னா, சிட்டியில் இருந்தோம்னா இது மாதிரி ஒரு க்ரீன் ஸ்பேஸுக்கு பக்கத்தில் தான் இருக்கணும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆசை. ஏன்னா லைஃப் ஸ்டைல் ரொம்ப நல்லாயிருக்கும், ஸ்மூத்தாக இருக்கும், பீஸ்ஃபுல்லாக ஹாப்பியாக இருக்கும். அதாவது சிட்டி ரஷ்யா ஹரிபரி இருந்தாலும் இது மாதிரி இந்த ஸ்பேசஸ் இருக்கிறனால அதை நமக்கு தெரிவிச்சிக்காது, நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். வச்சு பாருங்கள், இப்போ அந்த பக்கம் ரோடு இருக்குது, ஆனால் இந்த பக்கம் அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக நம்ம நடந்துகிட்ருக்கோம் நல்ல ப்ரீஸில். ரொம்ப நல்லாயிருக்கு ப்ரீஸிங்க. பார்ப்போம் எங்கேயாச்சும் நம்ம வாட்டர் ஃப்ரண்ட் மாதிரி நம்ம போய் உட்காரலாம். இங்கே பீப்புள் இருக்காங்க, எல்லாம் அங்கே கூட உட்காரலாம். இது இந்த பாருங்க உள்ளிலாம் இருக்கு. இது சென்ட்ரல் பார்க்கோட அஃபிஷியல் டூர் சென்டர். இங்கே வாட்டர் பாடி இருக்கா? ஆமாம், அங்கே உள்ள குழந்தைங்களாம் விளையாண்டுருக்கு. சம்மரில் நாளெலாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே இந்த வாட்டர் ஸ்ப்ரிங்க்லர் வச்சுருக்காங்க, என்ஜாய் பண்ணேன். இங்கே 3 சீசன்ஸ் இருக்குங்க. சம்மரு, வின்டரு, ஸ்ப்ரிங். அதை ஃபால் அண்ட் ஸ்ப்ரிங்னு சொல்லுவாங்க. ஃபால் அண்ட் ஸ்ப்ரிங் இது பார்த்திங்கன்னா வின்டர் முடிஞ்சு அந்த ஐஸ்லாம் உருகி அது செட் ஆகிற பீரியடு, அதுதான் ஃபால் அண்ட் ஸ்ப்ரிங்கு. ஏன்னா வின்டரில் எதுவுமே இருக்காது. வின்டரில் ஃபுல்லாக ஐஸ் ஸ்னோவாக இருக்கும், ஸ்பேஸ் இருக்காது, பீப்புளும் வெளியே வர மாட்டாங்க. இந்த ஃபால் அண்ட் ஸ்ப்ரிங்கில் பார்த்தீங்கன்னா அப்போ தான் ஐஸ்லாம் கரைஞ்சி வேணால் பிளான்ட்ஸ்லாம் எல்லாமே ட்ரையாக இருக்கும். மறுபடியும் பார்த்தீங்கன்னா ட்ரை இருக்கிறது மறுபடியும் துளுத்து மறுபடியும் செடிங்கெலாம் வர ஆரம்பிக்கும். அப்பயும் குளிராக தான் இருக்கும், ஆனால் நல்லாயிருக்கும். இங்கே தான் அந்த வாட்டர் பாடி இருக்குது. நம்ம இதெல்லாம் போனோம் ஒரு நாள், இதில் தான் போனோம். ஓகே, நம்ம இங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு எனக்கு என்ன சென்ட்ரல் பார்க்கில் கொஞ்சம் வாக் பண்ணி போகலாமா அப்படின்னு எனக்கு தோணிகிட்ருக்கு. ஏன்னா நம்மளோட ஸ்டேஷன் இங்கே தான் இருக்குது, இந்த இடத்துல தான் இருக்குது. ஸோ இதுலேயே உள்ளே போயிட்டு அங்கே போய் சாப்பிட்டா அப்புறம் உள்ளே போயிட்டு அந்த பக்கம் ஸ்டேஷன் இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி ஒரு ஊர் கண்ட்ரி வாட் எவர் எதாக இருந்தாலும் அங்கே இருக்கிற கிளைமேட்டிக்கல் கண்டிஷன் தகுந்த மாதிரி தான் அங்கே செட்டில்மெண்ட்டும் அங்கே பீப்புள் லைஃப் ஸ்டைல் எல்லாமே இருக்கும். ஸோ நம்ம இந்தியாவில் இருக்கிற லைஃப் ஸ்டைல் பார்த்திங்கன்னா நமக்கு 6 சீசன் இருக்குது, இங்கே 3 சீசன். ஸோ அது மாதிரி தான் இங்கே லைஃப் ஸ்டைல். இதான் இப்போ நான் பார்த்துட்ருக்க வியூ. ஓகே, நான் சாப்பிட்டுட்டு கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, நல்ல பீஸ்ஃபுல்லாக இந்த லொக்கேஷனில் உட்காந்து சாப்பிட்டோம். எல்லோரும் சில் பண்ணிட்டுருக்காங்க. நான் தான் சொன்னேன் அங்கே தான் அந்த பூல் இருக்குது. நாளைக்கு நம்ம போய் அங்கே போய் பார்ப்போம். நாளைக்கு நைட்டே போய் நம்ம இங்கே தான் வருவோம். அது என்னால் ஒரு சாண்ட்விச் ஃபுல்லாக சாப்பிட முடியல. அவங்க சின்னது என்ன பிரச்சனை விட்டாங்க. சின்னது 8.9, பெருசு 9.9. சரி, அதுக்கு பெருசே வாங்கிட்டேன். நல்லா தான் இருந்தது. வாங்கிட்டு பாதி சாப்பிட்டாச்சு, இன்னும் பாதி அப்படியே இருக்கு. இங்கே என்னென்னா குவான்டிட்டி நிறையா கொடுக்குறாங்க. எது கொடுத்தாலுமே சீஸ் கேக் நம்ம சாப்பிட்ருப்போம், அதுவும் பாதி நிறைய கண்டிதான் ஃபுல்லாக சாப்பிட முடியல, நான் வச்சுட்டேன். ஸோ அந்த வகையில் பரவாயில்ல, காசு கம்மியாக தான் கொடுத்ததில்ல. இங்கே பாருங்க, ப்ரைம் டெலிவரி வெஹிக்கிள் போடு. நம்ம இந்த ஸ்டேஷன் ஓகே, அந்த இதுக்குள்ளே நம்ம போனோம். இங்கே ஹோம்லெஸ் பீப்புள் நிறையா இருக்காங்க. நிறைய ஹோம்லெஸ் நான் பார்க்குறேன். நம்ம ஊரில் எப்படி வீடு இல்லாமல் இருக்காங்களோ அப்படிதான் பாருங்க. இங்கே ஒருத்தர் இருக்கார் பாருங்க. ஆனால் என்ன இங்கே ட்ரக்ஸ் ரொம்ப அதிகம்.
ஸோ ட்ரக்ஸுக்கு வந்து அடிக்ட் ஆகிடுறாங்க. ஓகே, க்ராஸ் பண்ணுவோம். நம்ம அந்த சைடு தான் நம்ம இருக்கோம், நம்ம அப்பார்ட்மெண்ட்டு. நியூயார்க் வந்து நமக்கு 4th டே ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஹாப்பியாக இருக்குது. டூ த்ரீ ஒன் எதில் வேணால் நம்ம போகலாம். ஏன்னா அது நம்ம 3ல ஏறி இருக்கோம். ஸோ அதனால என்ன பண்ணுவோம், 10,000 இருந்தா 2ல இறங்கி மாறி போயிடலாம். இங்கே பாருங்க, என்னன்னு தெரியுதா? இது போன எபிசோடில் பார்த்தீங்கன்னா இது என்ன பில்டிங் தெரிஞ்சிருக்கும். இதை பற்றின ஒரு ஃபுல் வீடியோ வந்து நம்ம போட்டிருப்போம். அந்த இடத்துக்கு போனது, அந்த பில்டிங் பார்த்தது. அந்த பில்டிங் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஆர்ட் ஒர்க் இருக்கும். சிகாகோவில் இருக்கிற மாதிரியே அந்த ஃபேமஸ் க்ளவுட் பபுள் வந்து வச்சுருப்பாங்க. அது இங்கே அதே மாதிரி இங்கே க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம வந்து இந்த பில்டிங்கோட அந்த சைட்லேருந்து நம்ம க்ளோஸாகவே போனோம். போய் பக்கத்துலேயே போய் பார்த்தோம். இது இந்த சைடு டைரக்ஷனு. எத்தனை ஃப்ளாட்ஸ் இருக்குது, எத்தனை அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் அப்பார்ட்மெண்ட்ஸ். இந்த லாஸ்ட் 8 3 4 5 6 7 கிட்டத்தட்ட 10க்கு மேலே இருக்குது. இந்த லாரி பாருங்களேன். ஆக்சுவலி இதை நான் காட்டணும். ட்ரக் ஓகே, இது லாரின்னு சொல்ல மாட்டாங்க, ட்ரக்கு எப்படி இருக்கு பாருங்க. ஜம்போவாக இருக்கு, செம்ம ஜம்போ. இந்த டிரான்ஸ்ஃபார்மர் படத்தில் வருமே அது மாதிரி நல்லா இருக்குல்ல. ஓகே, நம்ம அடுத்த லொக்கேஷனுக்கு போகலாம். நாம் ஃபஸ்ட்டு ஒரு பில்டிங் பார்க்க போகிறோம். அதுதான் இப்போ நம்ம வந்து நம்ம இந்த இடத்துக்கு நம்ம இதுக்கு முன்னாடி வந்திருக்கோம். இந்த ரோட் இந்த சைடில் லிட்டில் ஐலாண்ட் ப்ராஜெக்டை பார்த்துருப்போம். நம்ம இந்த 3-4 எபிசோட் மேலே எபிசோடு இருக்கும். செகண்ட் டேயில் வந்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ அப்போ நம்ம இந்த ரோட் சைடு தான் வந்து நடந்தோம். நேற்று எபிசோடு வந்து இந்த வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் எபிசோட் நீங்கள் பார்த்துருந்தாலும் இந்த ரோடு தான் கனெக்ட் பண்ணியிருப்போம். ஏன்னா இது வந்து நியூ ஜெர்சி இருக்குங்களா, நியூ ஜெர்சியை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். லைக் ரிவர் கிட்ட இருக்குது, இந்த வாட்டர் ஃப்ரண்ட் தான் இருக்குது. இது ஃபுல் அப்படியே அந்த எண்டுலேருந்து மேன்ஹேட்லேருந்து ஃபுல்லாகவே ட்ராவல் ஆகி வரும். அந்த ஃப்ரண்ட்டு தான் நிறைய பில்டிங்ஸ் இருக்குது. ஸோ அதில் இருக்க ஒன் ஆஃப் த பில்டிங் தான் நம்ம போக போகிறோம். லாஸ்ட் டைம் நம்ம கவர் பண்ணது இந்த லிட்டில் ஐலாண்டை மட்டும் தான் கவர் பண்ணியிருப்போம். நம்ம வேறு எதுவும் கவர் பண்ணல. ஸோ இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா அந்த லிட்டில் ஐலாண்ட் அதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ணி ஒரு சூப்பரான ஒரு விஷயம் இருக்குது. இப்போ இந்த பில்டிங்கை பார்த்துட்டு தென் அதுக்கப்புறம் அது போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று இருக்குது. அதுதான் இதில் ஹைலைட்டு. ஆனால் அதை கனெக்ட் பண்ணி நிறையா ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. நம்ம போகலாம், அப்படியே ஒன்றா பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி டேவோட ஸ்ட்ரீட் வாக் வந்து ஸ்டார்ட் ஆகுது. கூலர்ஸ் வேறு என்னோட உடஞ்சிருச்சு. பேக்கில் நேற்று வச்சு டயர்டாக இருக்கிறப்ப பேக்கில் வச்சு படுத்திருந்தேன். அது வந்து உடஞ்சிருக்கு, நான் கவனிக்கவே இல்லை. இன்றைக்கி தான் பார்த்தேன். கூலர்ஸ் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா சன்னு பாருங்கள் இப்படி இருக்குது. இங்கே வந்து சம்மர் தான், ஆனால் வந்து குளிர். இங்கே வந்து லைக் வெயில் வந்து சூடாக இல்லை, நல்ல ப்ரீஸ் இருக்குது. ஆனால் சன்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப கிளாராக இருக்குது. கூலர்ஸ் போட்டால் தான் நல்லா இருக்குது. நேற்று ஃபுல்லாக நல்லா இருக்குது கூலர்ஸ் போட்டு. நீங்கள் கூலர்ஸ் இல்லாமல் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பார்ப்போம், எங்கேயாச்சும் கூலர்ஸ் கிடைச்சா நம்ம வாங்குவோம். இந்த இடத்துல இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ ஹட்சன் ஸ்கொயர். இது சைக்கிள் ஆக்சுவலி. ப்ளீஸ் செக்யூர் பைக் பார்க்கிங். ஓகே, இது வந்து பைக் பார்க்கிங் எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள்.
கியூபிக்குலாம் தென் அந்த இடத்துல பாருங்க ஒரு க்ரீன் பார்க் இருக்கு. சரி அதில் பார்த்து போகலாமா? ஒரு பைக் பார்க். ஓகே ப்ளஸ் பண்ணி போகலாம். என்ட்ரிங்க ஃப்ரீமேன், இதுக்கு பேர் ஃப்ரீமேன் பிளாசா. ஜஸ்ட் ஹட்சன் ஸ்கொயர் இருக்கு. ஆக்சுவலி இந்த சைடு ஹட்சன் ரிவர் இருக்கு பாருங்க, மேப் கொடுத்துருக்காங்க. ஓகே இந்த பிளாசா தான் நம்ம இருக்கும். இதான் அந்த இதோட மேப்பு இந்த இடத்துல இருக்கும். நம்ம இப்போ வந்து கெனால் ஸ்ட்ரீட் தான். நம்ம கெனால் ஸ்ட்ரீட்டில் தான் ஸ்டேஷன் இறங்கி நம்ம இங்கே வந்தோம். ரிலாக்ஸ், சில், அன்விண்ட், கரெக்டான வேர்டு. நாமளும் ரிலாக்ஸ் பண்ணலாம். கிராவல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓ பின்ஃபார்ம் டேபிள் இருக்கு, பெஞ்சஸ் இருக்கு, சேர்ஸ் இருக்கு, டேபிள் இருக்கு, ஈஸி சேர்ஸ் கூட இருக்கு பாருங்க படுக்கிறதுக்கு. ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு கேம், இது விளையாடுறது. நம்ம ஸ்கூலில் டஸ்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி இருக்குது. அதை தூக்கி போட்டு அந்த ஃபோனில் போட்டு விளையாடுவாங்க. இந்த பில்டிங் வர போகிறீங்க அப்பார்ட்மெண்ட், மேலே வந்து கார்டன் பண்ணிட்டாங்க. தேங்க்யூ. Pues sí, los celos, pero un apoyo, digo. Wow. Cuma kena rocker. Ya si fuera para Veila. pelear, pues ahí sí no digo nada, ¿ves? No importa, 50%. எனக்கு ஒரு சின்ன விஷயத்தை பண்ண வேலை இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து ரெஸ்ட் ஆனேன். ஸோ அதை நான் செக் பண்ணிட்டேன். நான் அதுக்கப்புறம் கனெக்ட் பண்ணுறேன். இன்னொரு டைம் பாருங்கள் எப்படி இருக்கு. நான் நம்ம வீடியோ எபிசோட் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஃபாலோ பண்ணாதீங்க, இதை நோட்டீஸ் பண்ண ஆரம்பிங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இதுக்கு க்ரீன் கோடு இருக்குது. இங்கே இருக்கிற ஃபர்னிச்சர்லாம் க்ரீனில் இருக்குது பாருங்கள். ஸோ இது ஏதோ கோடு இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து செக் பண்ணோம். சில இடத்துல பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக எல்லோவில் இருக்குது. ஃபர்னிச்சர்ஸ் வந்து அம்பர்லேருந்து. தென் சில இடத்துல பார்த்தீங்கன்னா ரெட் இருந்தது, அதே மாதிரி ப்ளூ பார்த்தோம். எல்லா டோனும் கம்ப்ளீட்டாக கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஃபர்னிச்சர்ஸ்லேருந்து அம்பர்லேருந்து எல்லாம் ஒரே கலரில். இங்கே பார்த்தீங்கன்னா க்ரீன். நான் இங்கே தான் க்ரீன் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி எல்லோ, ரெட்டு பார்த்தோம், ப்ளூ பார்த்தோம். ஸோ நல்லா இருக்கு. ஓகே நான் திரும்ப கனெக்ட் பண்ணுறேன். இந்த இடத்துக்கு நம்ம பாய் சொல்லுவோம். நல்லா ரிலாக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம அந்த பில்டிங் போகலாம். அது ஒரு சின்ன பில்டிங் தான், ஆனால் அது பார்க்க வேண்டிய ஒரு பில்டிங் தான். அது பாருங்க, இது பிளாஸ்டிக் தான், பிளாஸ்டிக் பாக்ஸு. ஆனால் இங்கே என்னென்னா இங்கே சீட்டிங் பார்த்தீங்கன்னா சீட்ஸ் வந்து ஒவ்வொன்றும் நல்ல டிசைனாக பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நான் காஸ்டியூம் வந்து டோட்டலாக மாற்றிட்டேன். இன்றைக்கி வந்து ஷார்ட்ஸ் போட்டேன். நான் வந்து என்ன சொல்கிறது, ஜாகர் மாதிரி போட்டிருந்தேன், கார்கோ ஜாகர் போட்டிருந்தேன். சரி எதுக்கு அது போட்டுன்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வந்து இருந்தது. தென் சரி கம்ஃபர்டபுளாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக நான் அதை மாற்றாமே இருந்தேன். ஏன்னா அது எனக்கு ஸ்டோரேஜ் வைக்க ஈஸியாக இருக்குன்னு. தென் இன்றைக்கி பரவாயில்ல சேஞ்ச் பண்ணியாச்சு. கவர் பண்ணிட்டோமே. ஆக்சுவலி நம்ம க்ராஸ் பண்ணியிருக்கணும். அது வெறும் ரெட் சிம்பிள் நம்பர் இருந்தால் நம்ம போயிடலாம். நம்பர் இல்லாமல் தான் போகக்கூடாது. நான் நோட்ஸ் பண்ணவே இல்லை, நான் விட்டுட்டேன். சரி விடுங்க, பரவாயில்ல. ஆனால் இந்த ஊரில் என்ன விஷயம்னா இந்த யூனிவர்சல் டிசைன் தான். நேம் இட்ஸ் ஆஃப். ஏன் அது யூனிவர்சல் டிசைனா, யார் வேணால் அக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது பேர் தான் யூனிவர்சல் டிசைனு. இல்லை இங்கே வந்து யார் ஹெல்ப்ஃபுல் இல்லாமல் ஒரு
இதில் ஃபிசிக்கல் சேலஞ்சு பர்சன் வந்து தாராளமாக நடக்கலாம். எல்லாமே ப்ராப்பராக வச்சுக்கலாம். இந்த இடத்துல கிராசிங் பாருங்கள், இது வந்துட்டு பிளைண்ட் பீப்புள் வச்சுருக்காங்க, அவங்க வந்து அதை நோட்டீஸ் பண்ணுறதுக்கு. அதன் ஸ்கோப் ப்ராப்பராக இருக்குது பாருங்கள். பாத்வே அப்படியே இங்கே வந்த உடனே இது டவுன் ஆகுது, தென் அதே மாதிரி அந்த ஆப்போசிட் டவுன் ஆகுது. ரேம்ப்பு ஸ்டெப்ஸ்ன்னு எல்லாம் ப்ராப்பர், எங்கே போனாலும் எல்லா இடத்துலையும் ரேம்ப் இருக்குங்க. ரேம்ப் இல்லாத இடம்னு ஒன்று கூட சொல்ல முடியாது. ஈவன் தோ பழைய பில்டிங்ஸ் பார்த்தீங்களா, இந்த ஹிஸ்டாரிக்கல் பில்டிங்ஸு, அந்த பில்டிங்ஸ் இருந்தால் கூட தனியாக போர்டு வச்சுக்கிறாங்க. இந்த இடத்துல இல்லை, இந்த சைடு போனீங்கன்னா அக்சஸ்ன்னு சொல்லிட்டு போர்டு ப்ராப்பராக வச்சுருக்காங்க. ஆனால் அந்த அக்சஸ் ரெடி பண்ணிட்டாங்க, அது எங்கே இருக்குங்கிறத ஏன்னா ஜென்ரலைஸ் என்ட்ரன்ஸ் இருக்காதுல்ல, அதையும் மென்ஷன் பண்ணிட்டாங்க. அப்போ நேற்று எபிசோடில் வந்து அந்த அதை கூட காட்டியிருப்பேன். விசல் பில்டிங்லாம் போயிருப்போம், அந்த வீடியோ பார்க்காதீங்க, போய் பாருங்கள், அதில் நான் காட்டியிருப்பேன். இந்த சைடு தான் போகணும், அதுக்கு தான் ஹட்சன் ரிவர் இருக்கு. நம்பர் வருது பாருங்க. ஸோ இந்த நம்பர் வந்து ஸ்டாப் ஆகிற வரைக்கும் நம்ம கிராஸ் பண்ணிக்கலாம். இது வந்து அலர்ட் மாதிரி ஒயிட்ல இருந்தால் நம்ம கிராஸ் பண்ணலாம். இது வந்து இந்த டைமுக்குள்ளே கிராஸ் பண்ணிட்டோம்னா அதுக்கு பண்ணக்கூடாது. செம்மையாக ஓட்டி போகிறாங்க ஸ்கூட்டரை, நம்மளும் அந்த ஸ்கூட்டரை ஓட்டுவோம். அதுக்கு நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, பண்ணுவோம். இது பாருங்க, அட்லாண்டிக் ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் மெடிசன் இப்படிலாம் பிரான்ச் இருக்குது. ஆனால் யூஎஸில் வந்து மெடிக்கல் சயின்ஸ் வந்து ரொம்ப பெரிய இண்டஸ்ட்ரிங்க. மெடிக்கல் சயின்ஸு நம்ம ஊரில் வந்து நம்ம ஊரில் இருக்குது, ஆனால் இங்கே வந்து மெடிக்கல் சயின்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸு. ஏகப்பட்ட ரிசர்ச், ஏகப்பட்ட மெடிக்கல் காலேஜுன்னு நிறையா இருக்குது. அதனால் என் தம்பி கூட இங்கே இருக்காப்ல. இப்போ தான் நேற்று நம்ம தங்கியிருந்தோம் பார்த்தீங்களா, நேற்று ஃபஸ்ட் டே செகண்ட் டே வீடியோவில் வந்து காட்டியிருப்பேன், அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் காட்டியிருப்பேன், அந்த வீடியோ பார்க்காதீங்க. ஸோ அந்த தம்பியோட பார்த்தீங்கன்னா மாஸ்டர்ஸ் படிக்க தான் வந்து செகண்ட் மாஸ்டர்ஸ் படிக்க தான் இங்கே வந்துருக்காங்க. அந்த பில்டிங்கில் நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். அந்த பில்டிங்கில் பாருங்கள், அந்த வயலின் இருக்கும்ல, அந்த வயலின் மாதிரி வச்சு ஆர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஓகே, நம்ம கிராஸ் பண்ணலாம். 8 செகண்ட்ஸ் இருக்குது. 6 3 2 1 முடிஞ்சு. ஓகே, இது பாருங்க, இது கரெக்டாக தான் இதுக்கு வந்தேன். பாருங்க, நல்லா இருக்குல்ல இந்த ஆட்டோவுக்கு. நம்ம போகலாம். வால் பிக்சர், அந்த வாலில் ஒரு பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு. அந்த கார்னர் இருக்க பில்டிங் தான். இப்படி போகலாம். நான் இதிலே போயிட்டு அங்கேருந்து உங்களுக்கு அந்த வியூ காட்டுறேன். ஸோ நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு, பில்டிங்கோட ஃபுல் வியூ கிடைக்கும். இந்த பில்டிங்க்கு ஒரு ஸ்பெஷல் இருக்கு, என்ன நான் சொல்கிறேன். ஓகே, அந்த பில்டிங் தான். அது க்ளோஸராக போய் பார்க்க முடிஞ்சா நான் கூட்டு போகலாம். அந்த பக்கம் க்ராஸ் பண்ணி க்ளோஸர் லுக்கும் பார்க்கலாம். இங்கே ஒரு க்ரீன் ஸ்பேஸ் இருக்கு, வந்துட்டோம். ஓகே, இந்த பில்டிங் தான். இதுக்கு வந்து ஸ்ப்ரிங் சால்ட் பில்டிங்னு பேர். இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து காங்கிரீட்லேயே மோல்ட் பண்ணி பண்ணப்பட்ட பில்டிங்கு. இது சிங்கிள் ஸ்ட்ரக்சர் தான், ஆனால் ஃபுல்லாகவே காங்கிரீட். இந்த ஷேப் பாருங்கள், இது என்னன்னா, இது வந்து சால்ட் வந்து ஸ்டோர் பண்ணுற பில்டிங். ஆக்சுவலாக பாருங்கள், மலை மாதிரி குமிச்சு வச்சுருக்காங்க சால்ட்டை. ஏன் வந்து சால்ட் இங்கே முக்கியம்னா, நம்ம ஊரில் கேள்விப்பட்டிருக்கீங்களா, இந்த உப்பு சத்தியாகிரகம் நடந்திருக்கும். சால்ட்டுங்கிறது ஒரு கண்ட்ரிக்கு ரொம்ப முக்கியமான விஷயம், அத்தியாவசியமான விஷயம். எஸ்பெஷலி இது மாதிரி வந்து கோல்ட் கிளைமேட்ஸ் கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா சால்ட்டை வந்து அந்த அந்த சர்டன் பீரியடில் வந்து அவங்க ஜென்ரேட் பண்ண முடியாது, அதில் வந்து ஸ்டோர் பண்ணுவாங்க. அதோட பில்டிங் தான் இது. இது வந்து 4000 to 5000 tons ஆஃப் சால்ட்டை வந்து ஸ்டோர் பண்ணலாம். ஸோ அதுக்காகவே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி டிசைன் பண்ணுற பில்டிங். நல்ல ஆர்கிடெக்சர்லாம் நல்ல நேம் அந்த பில்டிங் இது. ஏன்னா அந்த ஷேப்பே பார்த்தீங்கன்னா இது வந்து கிறிஸ்டல் சால்ட். பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜூம் பண்ணி பார்த்தா அது ஒரு கிறிஸ்டல் ஃபார்மேட் வரும். அந்த கிறிஸ்டல் ஃபார்மேட்டில் தான் வந்து இந்த டிசைன் பண்ணுவாங்க. தெரியுது உங்களுக்கு ஆங்கிள் எப்படி இருக்குது பாருங்கள், அந்த சைடு போய் காட்டுறேன். ஸோ அதனால தான் வந்து இது ரொம்ப ஸ்பெஷல். இது இந்த பில்டிங்
அப்படியே போய் போகலாம், போயிட்டு அந்த சைடு இருந்து பார்க்கலாம். இது வந்து ஒரு ஃபீமேல் ஆர்கிடெக்ட் பண்ணது தான் இந்த ப்ராஜெக்டை. நல்லா பண்ணியிருக்காங்க. இதனால் மென்ஷன்டு ப்ராஜெக்ட், ஒன் ஆஃப் த மென்ஷன் ப்ராஜெக்ட் நியூயார்க். மோல்டு பண்ண, இது வந்து பிளாஸ்டிங்கே பண்ணலை, அப்படியே காங்கிட்ட மோல்டு பண்ணது தான். ஆக்சுவலாக ஒரு காங்கிட்ட மோல்டு பண்ணால் இப்படி தான் இருக்கணும். இதுதான் ஃபினிஷு. இது சிங்கிள் மோல்டு காங்கிரீட் பாருங்க. டெஸ்ட் பண்ணிடலாமா? செம்ம சாஃப்டாக இருக்குங்க. இது எதை காங்கிரீட்னே சொல்ல முடியாது, அவ்வளோ சாஃப்டாக இருக்கு. நல்ல ஃபினிஷ். எல்லாம் பாருங்க, இந்த சென்டரிங் பண்ணது ஷேப்பு, அதோட தழும்பு இருக்கு. இந்த ஷேப் இங்கே பாருங்க, இந்த ஷேப் எப்படி எடுத்துருக்காங்க. இந்த இடத்துல இந்த கார்னரு, இந்த எட்ஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே வைடராக போகுது. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது ஃபினிஷ். கீழே லைட்டிங் பண்ணியிருக்காங்க. ஷேப் பண்ணும் கிறிஸ்டல் மாதிரி அப்படியே வளைஞ்சிருக்கு. இதெல்லாம் நைட்டில் வந்து லைட்ஸ் பண்ண க்ளோ ஆகும்னு நினைக்கிறேன், அது மாதிரி கொடுத்துருக்காங்க. என்ன வாங்க, அந்த சால்ட் வந்து லோடிங் அன்லோட் பண்ணுறது பாப் இருக்குது. டக்ஸ்லாம் இருக்குது பாருங்க. இங்கே பாருங்க, சால்ட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த கேட்டு பாருங்க, எப்படி ட்விஸ்ட் பண்ணி நேம் பண்ணியிருக்காங்க, BSNY. TSN. கேமரா தெரிஞ்சு பாருங்க. இந்த பாருங்க, பில்டிங் அப்படி இருக்கு. ஃபுல் ரூம் ஃபுல்லாக வந்து சால்ட்டு தான். இந்த ட்ரக்ஸ்லாம் வந்து சால்ட் எடுத்துகிட்டு போகிற ட்ரக்ஸ் தான். ஹெவி வெஹிக்கிள் மூவ் வச்சு தான் வந்து அழுறாங்க அந்த சால்ட்ஸ் எல்லாமே. தெரியும்னு நினைக்கிறேன். எவ்வளோ சால்ட் இருக்கு. ஷேப் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? இது அசிஸ்டன்ட் டிரைவரு. இதுதான் நம்ம அந்த பியர்ஸ்லாம் இதெல்லாம் இருக்கு. இங்கே பாருங்க வியூவை. இதையும் பாருங்க, சானிடேஷன் இங்கே ஸ்டேஷன் இந்த இருக்கு பார்த்தீங்களா? இதெல்லாம் வந்துட்டு சோலார் டிவைஸு, அதாவது ஷேடிங் டிவைஸ்ன்னு சொல்லுவோம். இதை சன் வந்து இதில் கிளாஸ் பில்டிங்காக இருக்குல்ல, ஹீட்டப் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம ப்ரொடக்டருக்காக கொடுக்குது. ஆனால் லைட்டும் கிடைக்கும். இது வந்து போர்ஸ் இருக்கும், உங்களுக்கு ஹோல்ஸாக இருக்கும். இதில் விண்டு கிடைக்கும், லைட்டிங் நமக்கு ஆனால் ஃபில்டர் பண்ணி கிடைக்கும். டேரக்ட் லைட் வந்து உங்களுக்கு எது இருக்காது. இது வந்து ரொட்டேட்டபிள். இது பாருங்க, ரொட்டேட் ஆகுது பார்த்தீங்களா? இது ரொட்டேட்டபிள். நம்ம வந்து விண்டுக்கு சன்னுக்கு தகுந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கலாம். இந்த பில்டிங்லையும் பாருங்கள் கொடுத்துருக்காங்க. அப்படி இப்போ சன் இந்த சைடு இருக்குது, அதனால் பாருங்கள் இந்த பக்கம் இருக்குது. ஸோ இந்த பக்கம் இப்படி கவர் பண்ணியிருக்கு. இப்போ சன்னு சேஞ்சஸ்னால் இது சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் ரொட்டேட் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த சைடு இங்கே இருக்குது, இங்கே மேலே ரொட்டேட் பண்ணி வச்சுருக்காங்க. இதெல்லாம் ஷேடிங் டிவைஸ். இதெல்லாம் இங்கே க்ளோஸ்லாம் காட்டுற பார்த்தீங்கன்னா தெரியுதா? கிளாஸ் இங்கே இருக்குது, இங்கே ஷேடிங் டிவைஸ் கொடுத்துருக்காங்க.
அப்படியே வாட்ச் பண்ணி போவாங்க. கிராசிங் அந்த சைடு தான் இருக்கு. அந்த கிராசிங்லேயே அங்கே போகலாம். வெதரு ரோட் சைடு வந்து வெதர் நல்லா தெரியுது. 31 டிகிரி இருக்கு. பாருங்க ப்ரீகாஸ்ட் பிளாக்ஸ் விண்டோஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு பாருங்க. பிளாக்ஸ் இங்கே ப்ராஜெக்ட் போகுது. ஒரே பீஸ் இது வால். ஆக்சுவலாக இது ஒரு வால், அது ஒரு வால். வால்லேயே பார்த்தீங்கன்னா விண்டோ ஃபிக்ஸ் பண்ணியே இருக்கு. இதை அப்படியே இறக்கி வச்சுருவாங்க, இறக்கி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இங்கே வெஸ்டர்னில் வந்து ப்ரீகாஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நல்லா அட்வான்ஸ்டாக இருக்காங்க. நம்ம ஊரில் என்ன ப்ரீகாஸ்ட் என்ன வரலாம் அந்த அளவுக்கு. ஓகே, நான் இந்த வீடியோவை இன்றைக்கி டே 4ஓட இந்த ஃபஸ்ட் எபிசோட வந்து நான் இன்றைக்கி வந்து வைண்ட் அப் பண்ணுறேன். ஸோ அடுத்தது இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான பில்டிங் இப்போ பார்த்தீங்களா, அதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் பில்டிங் வந்து நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட வேல்யூபிள் என்ன நினைக்கிறீங்களோ, தாட்ஸ் நினைக்கிறீங்களோ அந்த தாட்ஸ் எல்லாமே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஆர்கிடெக்சரை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், ஒரு டூர் பார்க்கணும், அதில் ஆர்கிடெக்சரோட எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்டாக்டெக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until then, this is Madan Raj. I'm an architect.